ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு போஸ்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு 2 லெட்டர்ஸும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து எனக்கு அயன் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம். ஸோ ஐயு மூலமாக போடுவாங்கன்னு பார்த்தேன். ஃபைனலாக எனக்கு டிப்பு மூலமாக போட்டாங்க. இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது ரிமூவ் பண்ணலை. இதில் சின்ன சின்ன வேலை இருக்குன்னு நேற்றே சொல்லியிருப்பேன். அது ஒன்றும் இல்லை. இதில் ஒரு என்வலப் வந்து வச்சு நம்ம அதில் ஒரு மெசேஜ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் என்னோட க்ரியேட்டிவிட்டி தான். இதில் சும்மா போஸ்ட் பாக்ஸ் மட்டும் செஞ்சால் பத்தாது. அதுக்குள்ளே மெசேஜ் இருக்க மாதிரி இருந்தால் இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கையில் இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நான் வந்து என் ஹஸ்பண்ட்ட சொல்லி அவங்க ஹெல்ப் மூலமாக நான் ஒவ்வொரு வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே செட் பண்ணுற மாதிரி என்வலப்பும், அந்த என்வலப்புக்குள்ளே செட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிஃபான ஒரு கார்டு எடுத்து அந்த மெசேஜ் வந்து நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை வந்து படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் எனக்கு கை பெயினாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தை விட நம்ம பையன் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது. ஸோ 2வது வந்து அஸ்ரஸ் மறுபடியும் நம்மள்ட்ட அகைன் வந்து கேட்டதுக்கு ரீசனே, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நம்ம கொண்டு வர ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி காமிச்சு அதை கிளாப் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் தம்பி வந்து கேட்டிருக்கான். மேம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, "தம்பி அதனால தாங்க உங்கள்ட்ட இதை கேட்டிருப்பான்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக மெசேஜும் வந்து வச்சாச்சு. மேமுக்கு ஒன்று, கிளாஸில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெட் டே செலிப்ரேஷனுக்காக. ஸோ ஃபைனலாக சூப்பரான அவுட்புட்டில் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து செய்யறது ஈஸி தான். அது காய வச்சு அதை ரெடி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபைனலாக வந்து அவுட்புட் செமையாக வந்திருக்கு. அஸ்ரஸ்க்கு நான் எந்த மாதிரி பண்ணணும்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் போய் எல்லாத்துக்கு முன்னாடி தம்பி இதை வந்து செஞ்சு காமிக்கணும். ஸோ அதுக்காக நான் எந்த மாதிரி எடுக்கணும், என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃபைனலாக அவனுக்கு பிடிச்சிக்கிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.